வெளியிலே இயற்கை சாரலை பொழிந்து கொண்டிருக்கிறது. உள்ளே இலக்கிய சாரலை சகாராவை தாண்டாத ஒட்டகம் படைத்துக் கொண்டிருக்க, கணேசன் என்ற பிள்ளையார் அவர்கள் தலைமை தாங்க, முருகன் என்ற அந்த தம்பி பெயரில் இருக்கிற முருக சரஸ்வதி முன்னிலை வகிக்க, நம்முடைய கவிஞர் அவர்களுடைய நூலினை இங்கே திறனாய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், கண்கள் பணித்திட பொங்கும் கீதம். இப்படி அவருடைய புஸ்தகத்தை பாருங்களேன், 50 பூதங்களும் இதுல அடங்கி இருக்கு. நிலம், நீர், காற்று, ஒளி அனைத்தும் அடங்கி இருக்க இந்த புத்தகத்தில் காற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு அவருடைய கவிதைகளை அதிலே தவள விட்டிருக்கிறார் என்பதுதான் இங்க முக்கியமான விஷயம். காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றே தேடுதே. ஐயா அவர்களுடைய பாடி காட்டினா 1/4 மணி நேரம் முடிஞ்சு போயிரும், சொல்ல முடியாதுல்ல. காணாத ஒன்றை தேடுதே அப்படின்னு சொல்லும் போது எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறார் இந்த கவிஞர். நாம் அதில் எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த நூல் ஆய்வு என்று நூல் பிடித்து ஆய்வு செய்கின்றோம். 1 முதல் 14 தலைப்புகள், ஆனா 13 கவிதைகள். 7 14 உலகங்களை போன்று இந்த 7 14 உலகங்களையும் அடையக்கூடிய அளவுக்கு நிறைய கருத்துக்களை இதுல சொல்லி இருக்கிறார். வெற்றி படிக்கட்டுல தொடங்கி நல் முத்துக்களில் கோர்த்து கவிதைகளை காற்றிலே கலக்க விட்டிருக்கிறார். வெற்றி படிக்கட்டுல ஒரு வரி சொல்றாரு, ரொம்ப அழகான வரி. ஆக்க பொறுத்தவனுக்கு அறுவடை கிட்டியது, ஆற பொறாதவனுக்கு அறிவாள்தான் மிஞ்சியது என்று ஒரு அழகான வரி. இதுல உழைப்பு, முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி, நம்பிக்கை இவற்றை வெட்டு 1 துண்டு 2 சொல்லியிருக்காரு. அடுத்தது 2வதாக அச்சுறுத்தும் ஆமைகள்ல பொல்லாத ஆமை பொறாமை, அதை மட்டும் அவர் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். பல ஆமைகளை தோட்டோடு எடுத்து வள்ளுவரை தொடங்கி வள்ளலாரை தொட்டு வாழ்ந்தோரில் உயர்ந்தோரை உதாரணம் காட்டி எடுத்த வார்த்தைகளில் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து ஒளிபரப்ப செய்திருக்கிறார். 3வதுல தேசிய ஒருமைப்பாட்டில் பாரதி பூசிய வார்த்தைகளில் குடம்போட்டு பேசியிருக்கிறார். 4வது கசந்த காதலின் காரணம் காட்டி வரைமுறை வகுத்திருக்கேன். ஏன்னா காதலை பத்தி சொல்ற வயசு இல்லை, அதனால சுருக்கமா சொல்லிட்டேன். நூல்களை வாழ்முனைகள், கேடயங்கள், ஊன்றுகோல், கண்ணாடி, தொட்டில், அட்சய பாத்திரம், அங்குசம், அகல் விளக்கென பட்டங்களை சூட்டி இருக்கிறார். நாளைய விடியல்களின் விழிகளில் ஒழுக்கத்தை விதைத்து காட்டியிருக்கிறார். இந்த ஒவ்வொரு இதையும் நம்ம பார்க்கும்போது மிகச் சிறந்த கவிதைகளாக ஒவ்வொன்றையும் படுத்திக்கிறார். கோபுரங்கள் சாய்வதில்லைன்னு படம் கேள்விப்பட்டிருக்கோம். சாய்ந்த கோபுரங்கள் என தலைப்பில் எண்ணங்கள் சாய்கின்றது. உங்களால் உலகுக்கு வண்ணங்கள் காட்ட முடியுமா என வாதிட்டு இருக்கிறார். வள்ளுவர் வழியிலே ஒருத்தலை மறுத்தலையாக்கி தலைவர்களை நிறுத்தி நன்னயத்தை உரைத்திருக்கிறார். 9வது பாட்டுல காளியை வேண்டிய பாரதியின் வரிகளுக்கு புதிய காவியை காவியமாக பூசியிருக்கிறார். 10வதுல தீயில் சுட்ட புண், நாவில் சுட்ட புண்ணினும் வேதனை தருவது, அதை விட வேதனை தருவது பசித்தீயில் சுட்ட புண் என வறுமை வரிகளுக்கு தீ மூட்டுகிறார். அந்த வெளிச்சத்திலே ஏழைகளின் நிலைமையை எடுத்து காட்டுகிறார். 11ல் வெற்றி கழிப்பையும் வீர தழும்பையும் சுதந்திரத்தின் மேனியில் உள்ள காயங்களின் காயாத இரத்த கரைகளை வீர தோள்களில் இம்மண்ணை பல்லாக்காக்கி ஏற்றி கொண்டாடுகிறார். 12வதுல காடு மேடாகி கழனி வீடாகி சிதைக்கப்படும் இயற்கையின் வேதனைகளில் எதிர்காலம் சிரிக்கிறது என சோகத்தின் ரேகைகளை பதித்திருக்கிறார். 13ல முப்பாலை பிழிந்த எண்ணப்பன் வள்ளுவனை பொருளாதார வல்லுனராக்கி புகழாரம் சூட்டி இருக்கிறார். 14ல கவிஞர் தன்னை செதுக்கிய நல் முத்துக்களை கிட்டத்தட்ட 60 அறிஞர்கள் உள்ளிட்ட பிற நாட்டு மொழிகளை கவிக்கடலில் முத்து குளித்திருக்கிறார். இவருடைய கவிதைகள் காற்றில் கலந்தவை மட்டுமல்ல, நமது கருத்தில் கலந்தவைகளாகவும் இந்த உலகத்தின் அத்தனை இதயங்களை தொட்டவைகளாகவும் இருக்கும் என்று கூறி, இன்னொரு சின்ன விஷயம். எல்லா கோயில்பட்டியில உள்ள 90% மாணவர்கள் ஜான் கணேசன் ஐயாட்ட படிச்சவங்களா தான் இருப்பாங்க. ஆனா இவர் மட்டும் அப்படி இல்லை. இவங்க 2 பேர்ட்டையும் அந்த படிச்சவங்களா இருக்காருங்கிறது ஒரு அதிசயமான ஒரு விஷயமா இருக்குங்க ஐயா.
இப்பொழுது இந்த 3 புத்தகங்களை எழுதிய இவர்கள் தலைமை தாங்கி இருக்கிறார். 2 புத்தகங்களை இவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இன்னும் பல புத்தகங்களை படைக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.